2 நாள் முன்பு வரை தமிழ்நாட்டில் இவர் யார் என்றே தெரியாது. ஆனால் இவருடைய சர்ச்சை பேச்சு இன்டர்நெட்டில் அதிகமாக வைரலாச்சு. அதுக்கு பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் காரணமாக தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகிவிட்டார் இந்த நபர். இவருடைய பெயர் மகாவிஷ்ணு. இவரை ஏர்போர்ட்டில் வைத்து போலீசார் கைது செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஏழைகள் குறித்து சர்ச்சையாக என்ன பேசினார், இதுவரை நடந்தது என்ன, தற்பொழுது நடந்து கொண்டிருப்பது என்ன என்று நாம் பார்க்கவிருக்கிறோம். சர்ச்சை பேச்சு அரங்கேறிய இடம் என்று பார்க்கும் பொழுது அசோக் நகரில் அமைந்திருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி விருந்தினராக மகாவிஷ்ணு கலந்து கொண்டார். துணிச்சலாக தமிழ் ஆசிரியர் ஒருவர் இவருடைய பேச்சை எதிர்த்து முறையிட்டார். அந்த தமிழ் ஆசிரியரும் ஒரு மாற்றுத்திறனாளி என்பது குறிப்பிடத்தக்கது. அவருக்கு கண் பார்வை கிடையாது. இருப்பினும் இவர் பேசுவது தவறு என்று அவர் உணர்ந்த காரணத்தினால் அவ்வாறு பேசாதீர்கள் என்று எதிர்குரல் எழுப்பினார். அதாவது அடிப்படையில் மகாவிஷ்ணு என்ன கருத்தை முன் வச்சிருக்கார் அந்த ஸ்பீச்சில் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஏழையாக இருப்பதும் அது மட்டும் இல்லை, நாம் என்னெல்லாம் மைனஸை சந்திக்கிறோமோ, மாற்றுத்திறனாளியாக இருப்பது கூட சென்ற பூர்வீக ஜென்மத்தில் நாம் செய்த செயல்கள் காரணமாக தான் இந்த ஜென்மத்தில் இப்படி ஆயிட்டோம் என்று பேசியதால் தமிழ் ஆசிரியர் கொந்தளித்து விட்டார். ஆதாரம் இல்லாமல் நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, இப்படித்தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அந்த தமிழ் ஆசிரியர் அவரும் ஒரு மாற்றுத்திறனாளி. அவருடைய தைரியத்தை அனைவரும் தற்பொழுது பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். அவர் இவருடைய சர்ச்சையான கருத்துகளுக்கு எதிர்குரல் எழுப்பினார். ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி. உடனே இவர் உங்களுடைய பேரை சொல்லுங்க, உங்களுடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருமுறை அவரை திருப்பி திருப்பி கேட்கிறார். அதுவும் கண்டனத்துக்குள்ளாய்க்கிறது. பெயரை கேட்க காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இது இப்படி இருக்க ஆன்மீகம் பேசியிருந்தால் பரவாயில்லை, மூட நம்பிக்கையை பேசியிருக்கிறார். நீங்கள் பூர்வீக ஜென்மத்தில் செஞ்சதுனால தான் இப்படி ஏழையாக இருக்கீங்க, இப்படி மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க என்று பேசினது கடுமையான கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது தமிழ்நாட்டில். சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் செய்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரம் டிவிக்கெல்லாம் ஒளிபரப்பப்பட்டது. பிறகு அமைச்சர் அன்பில் மகேஷ் அந்த ஸ்கூலுக்கே போயிட்டார். சம்பவம் நடந்த ஸ்கூலுக்கே போய் அந்த தமிழ் ஆசிரியரை அழைத்து பாராட்டினார், மரியாதை செய்தார். அது மட்டும் இல்லை, இவருக்கு கண்டனமும் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளையும் பார்த்து விடுவோம். மாற்றுத்திறனாளிகள் சார்பாக காவல் நிலையத்தில் புகார்களும் அளிக்கப்பட்டிருக்கின்றன. சைதாப்பேட்டை போலீசார் இந்த வழக்கை விசாரிக்கிறார்கள். இது இல்லாமல் கமிஷனர் ஆஃபீஸ்லையும் சரி, வட சென்னையிலையும் சரி புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் ஒரு செய்தி வந்தது, இவர் வெளிநாடு தப்பித்து சென்று விட்டார் என்று மகாவிஷ்ணு. ஆனால் அவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அவர் என்ன சொல்கிறார், இல்லை நான் வெளிநாடெல்லாம் தப்பிச்சு போல, ஏற்கனவே என்னோட ப்ரோக்ராம் அப்படி இருந்ததுனால நான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டேன். குறிப்பிட்ட நாள், அதாவது இன்று மதியம் 1:20க்கு சுமார் 1:20 1:10 வாக்கில் நான் சென்னை விமான நிலையம் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விமான நிலையத்தில் போலீசார் குவிந்து விட்டார்கள். அதிக அளவில் போலீசார் இருப்பதை பார்க்க முடிந்தது. அந்த காட்சிகளை பார்த்து விடுவோம். மகாவிஷ்ணு தரப்பினர் நீதிமன்றத்தில் வழக்கை சந்திக்க தயாராகி வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.